குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், 35 days சேலஞ்ச் யூஸிங் 2 lakhsனு ஒரு கேபிட்டல் இருந்துச்சு. ஸோ ஓகே, 2 lakhs ஐ நோ, 2 lakhs வந்து ஒரு பெரிய கேபிட்டல் ஐ நோ. பட் அந்த 2 lakhs இருந்துச்சுன்னா ஃபார் 35 days வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ், குட் நாலேஜ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ 2 lakhs வச்சுக்கிட்டு, so original without any hidden இது transparency இது. ஸோ 2 lakhs வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜென்யூனாக எவ்வளோ பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டேட்டாஸ்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் டேட்டாஸ்லாம் இங்கே வந்து கேப்சர் பண்ணி, இங்கே ஃபுல் டேட்டாஸ், கிராஃப், மெட்ரிக்ஸ் எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வந்து எல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து இட்ஸ் ஜெனுவன் ப்ராஃபிட். எதுவுமே திஸ் இஸ் நாட் நானே பண்ணது இல்லை, இது திஸ் இஸ் ஆல் ஜெனுவன் ப்ராஃபிட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இன் மை பிளேலிஸ்ட் 35 days சேலஞ்ச் வித் யூஸிங் 2 lakhsனு ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது டேஸ் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1 to 35. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரன்சி வீடியோ இது. ஓகே, ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஸோ இங்கே வந்து டே இண்டெக்ஸ், ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டோட்டல் கேபிட்டல் யூஸ்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 lakhs வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து சென்செக்ஸில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அது வந்து 22,600 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டேயே. ஸோ என்னாச்சுன்னா, ஸோ 2 lakhs, இது வந்து 2 lakhs வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ 2 lakhs + 22,600, ஸோ 2 lakhs 22,600 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே சென்செக்ஸ் அகெயின், ஸோ 8,000, ஸோ 2 lakhs 30,000 கிட்ட வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 12,000, ஸோ 2 lakhs 42,000. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் டே வந்து 33,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் குட் ஒன். ஸோ ஆஃப்டர் தேட் ஃபிஃப்த் டே வந்து 29,000, அகெயின் ஏ குட் ப்ராஃபிட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்ஸ்த் டே வந்து 20,000 கிட்ட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ ஐ திங்க் 5 daysக்குள்ளே நம்ம ஹவு மச் அரவுண்ட் 1 lakh கிட்ட நம்ம பண்ணிட்டோம். அது யூஸிங் 2 lakhs வச்சுக்கிட்டு நம்ம 5 daysலேயே நம்ம 1 lakhs நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டோம். பட் இது வந்து பியூர்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ட்ரைனிங்ஸ், நிறையது இருக்குது. ஓகே, சைக்காலஜி, டிசிப்ளின், பேஷண்ட், நிறையது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் ட்ரெயின்டு அரவுண்ட் 5 to 6+ years இருக்குது இதில். ஓகே, ஸோ 5 to 6 years ப்ளஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் இருந்துச்சுன்னா ஹவு மச் யூ கேன் ஏர்ன். ஸோ இதுதான் ஒரு வீடியோ. ஓகே, ஸோ வித்தின் 5 days we have earned 1 lakh. ஓகே, ஸோ சிக்ஸ்த் டே வந்து அகெயின் சென்செக்ஸில் 20,000. ஸோ செவன்த் டே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் பண்ணாமல் கமோடிட்டிஸில் பண்ணோம், க்ரூட் ஆயில். அதில் நம்ம 15K நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் அதில். ஸோ அகெயின் சென்செக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியில் 52K நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட்டு, நைன்த் டேயில் ஹையஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 10th வந்து 15,000. அண்ட் ஸோ 10 daysல பார்ப்போம், 10 daysல நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ 10 daysல 2.5 lakhs நம்ம பண்ணியிருக்கோம் வித்தின் 10 daysல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 15,000, நெக்ஸ்ட்டு 22,000, நெக்ஸ்ட்டு 18,000, நெக்ஸ்ட்டு 30,000, நெக்ஸ்ட்டு வந்து 15, 16, 30, 1 lakh மக்களே. இங்கே 19th டே வந்து ஆசமாக போச்சு எனக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கும் இருந்துச்சு எனக்கு. ஐ திங்க் இந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம், 19th டே வீடியோ. அது வந்து ரொம்ப லாஸும் போயிருக்கும் அது. பட் இது வந்து நான் ஹோல்ட் பண்ணேன், பிகாஸ் எனக்கு வந்து ரிவர்சல் ஆகும்னு ஒரு சான்ஸில் தான் ஐ ஹாவ் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த டைமில். ஸோ நான் ஹோல்ட் பண்ணேன். இதில் வந்து ரிவார்டு வேறு லெவல் கிடச்சிருக்கு. ஸோ 1 lakh கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். நெக்ஸ்ட் 20 டேயில் 25,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் சி 20 daysல நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு. ஸோ 20 daysல 5.5 lakhs நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் வேறு லெவல் ப்ராஃபிட் இது. ஸோ நெக்ஸ்ட் 21ல 30, 22ல 22,000, 16,000, 13,000, 6,000, 7,000, 10,000, 13, 11, 6, 13, 52, again a huge amount profit. Next 13, next வந்து again ஒரு 54,000 profit, next to 22,000 profit. ஸோ மொத்தமாக வந்து நம்ம இந்த கால்குலேட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம்.
ஸோ 2 லேக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அண்ட் லாஸ்ட்டில் 10 லேக்ஸ் அரவுண்டு 10,41,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் 35 days we have earned around 8,41,600 rupees நம்ம பண்ணியிருக்கோம். யூஸிங் 2 lakhs in 35 days. ஸோ நீங்கள் லைக் யோசிக்கலாம், லைக் ஒரு நாள் கூட லாஸ் ஆகலை நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உள்ளே நீங்கள் போய் பாருங்கள், லாஸ் ஆகிருக்கு. பட் என்னென்னா லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ அந்த லாஸ் வந்து நான் ரெக்கவரி பண்ணியிருப்பது. ஸோ ஒரு 20,000 லாஸ் ஆகுதுன்னா ஸோ அரவுண்ட் 40,000 கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். ஸோ நான் எப்போவுமே லாஸ் வந்து குயிக்காக எக்ஸிட் பண்ணிடுவேன். அண்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இங்கே வந்து நீங்கள் கிராஃபில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 35 days இருக்குது. ஸோ இதுலேருந்து ஸோ லைக் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லைக் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இங்கே பாருங்கள் 6,000 7,000 கூட எனக்கு ஆயிருக்கு. இதில் வந்து ஐ திங்க் நிறைய லாஸ் ஆகிருக்கு. லைக் டைம் இல்லாத காரணத்தினால நான் இது வந்து 6,000 புக் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ட்ரேடிங் மட்டும் நான் பண்ணுறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஐ டூ அரவுண்ட் 2 hours நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆஃப்டர் தேட் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ ஐ வில் பி ஹேண்ட்லிங் அதர் பிஸ்னஸஸ். ஓகே, ஸோ இனிஷியல் கேபிட்டல் வந்து 2 lakhs கிட்ட நம்ம பண்ணோம். ஸோ ஃபைனல் கேபிட்டல் வந்து 10,41,000 நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் லைக் 8,41,000. ஸோ நெட் ROI இஸ் லைக் 420%. வேறு லெவல் கைஸ். கிட்டத்தட்ட 400% நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ROI ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் எ குட் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி வேறு லெவல் இது. ஸோ நீங்களும் லைக் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் லேர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி, லைக் டிசிப்ளின், பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஆல்சோ டூ திஸ் லைக் ப்ராஃபிட். இதெல்லாம் என்ன மக்களே, இது வேற நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக பண்ணலாம். ஓகே, ஸோ தயவு செஞ்சு லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஒரு பிஸ்னஸ் இது. ஓகே, லேர்ன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வேறு லெவல் பண்ணலாம் நீங்களும். இதில் ரிஸ்க்கும் இருக்கும். ரிஸ்க் இஸ் வெரி ஹைலி இன்வால்வ். பட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இது வந்து செம்மையான பிஸ்னஸ். ஸோ லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சைக்காலஜியும் ரொம்ப ஹைலி இன்வால்வ். சைக்காலஜியும் நீங்கள் இப்போ கற்றுக்கணும். ஸோ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இட்ஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் நான் என்னென்னு பார்ப்பேன்னா லைக் ஜஸ்ட்டு என்னோடய இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இண்டிகேட்டர்ஸில் அண்ட் இங்கே வந்து லைக் ஒரு 3 விஷயம் நான் மேஜராக பார்ப்பேன். அந்த EMA, நெக்ஸ்ட்டு OI, நெக்ஸ்ட் வந்து PCR வேல்யூ. ஸோ 3 விஷயம் மட்டும்தான் பார்த்துட்டு நான் ஆல்வேஸ் ஐ வில் ட்ரேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி ஒரு ட்ரேட் எடுப்பேன்னு. ஓகே, ஸோ நம்ம சென்செக்ஸில் பார்ப்போம். ஓகே, சென்செக்ஸில் நம்ம ஒரு ஓகே, ஸோ 2 சைடுமே இப்படி நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நேற்று வந்து மார்க்கெட்லேருந்து பார்ப்போம். நேற்று வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அப்படியே நம்ம ஸ்டார்டிங் போவோம். திங் 9:15 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 9:15 வந்து ஓகே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஓகே மக்களே. ஸோ இப்போ என்ன நான் பார்ப்பேன்னா ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் 5 to 10 minutes நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன்னா EMA. ஸோ இந்த EMA உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும் எல்லாமே யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் EMA வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபால் ஆகுது, கீழே நோக்கி இருக்குது. அண்ட் கால் சைடும் நான் பார்ப்பேன், கால் சைடும் கீழே நோக்கி இருக்கும். ஸோ புட் சைடும் நான் மேலே நோக்கி இருந்துச்சுன்னா ஸோ அண்ட் இங்கே வந்து நல்ல க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா நான் இங்கே என்டர் பண்ணுவேன். ஓகே, இங்கே வந்து நல்ல க்ளோசிங் இருக்குது. ஸோ இதில் என்டர் பண்ணுவேன். என்டர் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நான் வந்து 1:1 இல்லைன்னா 1:2 மேஜராக 1:2 தான் நான் பண்ணுவேன்னா. ஸோ அட்லீஸ்ட் இது half ஆஃப் திஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸ் அண்ட் இங்கே வந்து 1:2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வச்சுப்பேன் எப்போவுமே.
ஸோ இப்போமே லைக் இதிலே பார்த்தீங்கன்னா 53 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம், 23 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஓஐ சார்ட்டில் பார்க்கும்போது இங்கே வந்து புட் சைடு வந்து 1.3 lakhs அண்ட் இங்கே வந்து 1.7 lakhs. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2.2 lakhs, இங்கே வந்து 2.73 lakhs இருக்குது. ஸோ இங்கே வந்து பிசிஆர் வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே போயிட்டு ஸோ 76,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த டைப் ஆஃப் அனலைசிஸ் நான் பண்ணுவேன். அண்ட் இங்கே இதில் வந்து பிசிஆர் வேல்யூ வந்து 0.80 இருக்குது, விச் இஸ் லைக் பியரிஷ் இருக்குது. ஸோ இதுவும் லைக் வீடியோ நான் போட்டிருக்கேன், என்னோட சேனலில் இருக்கும், பிசிஆர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன், ஹவு டு சி த பிசிஆர் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த 3 அனலைசிஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த 35 days சேலஞ்ச். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே பிக் ப்ராஃபிட் வேணும்னு நீங்கள் பண்ணாதீங்க. சின்ன ப்ராஃபிட் வந்து லைக் புக் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, அட்லீஸ்ட் 500 இருக்கட்டும், அது 500 600. ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பார்க்காதீங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறேன்னா 3 ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பர் டே வந்து 3 ட்ரேட்ஸ் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இது வந்து டன் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் லைக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, செகண்ட் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு, அண்ட் தேர்ட் வந்து அகெயின் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா டன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டுலேயே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, குட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எடுத்துட்டு அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்கேஜ் வந்து கம்மியாக தான் ஆகும். ஓகே, அண்ட் குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப ஹைலாம் போகாதீங்க, 1 or 2 lots மட்டும் தான் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். ஸோ நீங்களும் லைக் மீ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆகலாம். ஓகே, so hope this video would be like giving you more confidence. so இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, ஸோ எனக்கும் ஒரு லைக் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ டூ லைக் திஸ் மோர் சேலஞ்சஸ் நான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சேலஞ்ச் வந்து லைக் ஒரு 1 lakh வச்சு நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து. ஓகே, so hope you like this video. So if you like this video, do subscribe to my channel and share my video to everyone so that everyone can get benefit and motivated from my video. So Marakama subscribe pannunga Makkale. Thank you guys for watching. Thank you Makkale for watching my video.